இன்னைக்கு வந்து நம்ம பிளேரைட்டில் இருக்கக்கூடிய லொக்கேட்டாஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பிளேரைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய லொக்கேட்டாஸ் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த பிளேரைட்டோட லொக்கேட்டாஸ் எல்லாமே இருக்கும். இப்போ நம்ம செலினியம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஐடின்னு ஒன்று இருக்குது. பை ஐடி, பை எக்ஸ்பாத், பை டாட் சிஎஸ்எஸ், பை டாட் நேம், பை டாட் கிளாஸ், கிளாஸ் நேம், இந்த மாதிரி லொக்கேட்டாஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதே மாதிரி பிளேரைட்லேயும் வந்து நிறைய லொக்கேட்டாஸ் இருக்குது. ஸோ அதில் என்னென்ன இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு கெட் பை டெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு லொக்கேட்டார் இருக்குது. அதாவது என்னென்னா கெட் பை டெக்ஸ்ட். இப்போ உங்களுக்கு சிம்பிளாக புரியணும் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு சாம்பிள் டாம் ஸ்ட்ரக்சர் வந்து இங்கே நான் எழுதியிருக்கேன். ஓகேவா? இப்போ டாம் வந்து எனக்கு இப்படி இருக்குது, கரண்ட் நோடு வந்து எனக்கு இப்படி இருக்குது அப்படின்னா எப்படி நான் வந்து அங்கேருந்து இந்த லொக்கேட்டார் யூஸ் பண்ணி வேல்யூஸை நான் எப்படி ஃபெச் பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும் அப்படின்ட்டு நான் உட்காந்து இதெல்லாம் வந்து பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இந்த டாம்லாம் இங்கே எழுதி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ஒரு சாம்பிளாக வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இதை வச்சு இதை பேஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து வெப்பேஜில் இந்த மாதிரி ஒரு டாம் இருக்குன்னா எப்படி நம்ம எடுக்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். எப்படி லொக்கேட்டார் வந்து ஃபெச் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், கெட் பை டெக்ஸ்ட். நான் இது வந்து எக்லிப்ஸுக்கு கொண்டு போகிறேன். எக்ஸாம்பிள் ஒன்று வந்து கெட் பை டெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு லொக்கேட்டார். ஸோ இப்போ இந்த லொக்கேட்டார் யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம வேல்யூஸை ஃபெச் பண்ணுறது, லொக்கேட்டார் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா சிம்பிளாக இங்கே பாருங்கள். பேர்லேயே இருக்குது கெட் பை டெக்ஸ்ட். டெக்ஸ்ட்டை வச்சு கெட் பண்ணு லொக்கேட்டாரை வந்து, அந்த எலமெண்ட்டோட லொக்கேட்டாரை வந்து கெட் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். கெட் பை டெக்ஸ்ட். இப்போ இது பார்க்கலாம். இது வந்து ஒரு டேக் நேம். இந்த டிவ்ன்றது ஒரு டேக் நேம். இது ஸ்டார்ட் ஆகுது, இங்கே வந்து எண்ட் ஆகுது. இப்போ இதுக்கு நடுவில் வந்து நம்மளுக்கு என்ன இருக்குன்னா வெல்கம் டு டேஷ்போர்டு அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட் இருக்குது. ஓகே, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் டாமில் வந்து ஒரு டெக்ஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு பிளாக் கலர் ஃபாண்ட்டில் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ இது வந்து ஒரு டெக்ஸ்ட். இப்போ இந்த டெக்ஸ்ட்டை யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து லொக்கேட்டாரை ஃபைண்ட் பண்ணுவோம். இப்போ செலினியம் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? செலினியம் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? ஒரு டெக்ஸ்ட் இருக்குது, டக்குன்னு அந்த டெக்ஸ்ட்டை கேப்சர் பண்ணி ஒரு எக்ஸ்பாத் எழுதுவீங்க இல்லையா? டேக் நேம் டெக்ஸ்ட் ஈக்குவல் டு உங்கள் டாமில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட். இதை வச்சு நீங்கள் ஒரு எக்ஸ்பாத் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவீங்க. பட் பிளேரைட் யூஸ் பண்ணும்போது நீங்கள் அந்த மாதிரி எக்ஸ்பாத் எழுதணும்னு அவசியம் இல்லை. ஒரு டெக்ஸ்ட் இருக்குது, அந்த டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணி ஒரு எலமெண்ட்டுக்கு லொக்கேட் பண்ணணும் அப்படின்னா சிம்பிளாக உங்களோட பேஜ் இருக்கு இல்லையா, உங்களோட பேஜோட ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி கெட் பை டெக்ஸ்ட் அப்படின்ற இந்த பர்டிகுலர் லொக்கேட்டரை கால் பண்ணுங்க. அதில் அந்த நீங்கள் டாம்லேருந்து இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் என்ன ஆக்ஷன் வேணாலும் பர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் நான் இந்த சைட்டுக்கு போகிறேன். ஸோ இங்கே போகிறேன். இப்போ எனக்கு வந்து இங்கே நிறைய எலமெண்ட்ஸ் இருக்குது. இது வந்து ஒரு டெமோ சைட் தான். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே நேம் ஃபீல்டு இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு செக் பாக்ஸ் இல்லை, சாரி டெக்ஸ்ட் பாக்ஸ் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம எலமெண்ட் வந்து லொக்கேட் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். டெக்ஸ்ட் இருக்கிற மாதிரி ஏதாவது எலமெண்ட் கிடைக்குதா எனக்கு அப்படின்றத நான் செக் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து மவுஸ் ஓவர் பண்ணி பார்க்குறேன். ஸோ இதுதான் வந்து அந்த டெக்ஸ்ட் பாக்ஸோடைய கரண்ட் நோட். இதில் வந்து டெக்ஸ்ட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இதில் வந்து டெக்ஸ்ட் கிடையாது நம்மளுக்கு. ஓகே, சரி, இந்த டெக்ஸ்ட்டை பார்த்துட்டு டெக்ஸ்ட்டு நினச்சிக்காதீங்க. டெக்ஸ்ட்னா நான் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கணும். ஓகே, டேக் நேம், ஒரு ஆட்ரிபியூட் நேம், ஒரு ஆட்ரிபியூட் வேல்யூ இருக்குது. நடுவில் பாருங்கள் பிளாக் கலரில் வந்து ஒரு டெக்ஸ்ட் இருக்குது நேம் அப்படின்ட்டு. நான் இந்த நோடை கிளிக் பண்ணியிருக்கும் போது மேலே எங்கே ஹைலைட் ஆகுதுன்னு பாருங்கள். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஏதாவது எனக்கு கிடைக்குதான்னு பார்க்குறேன். மேபி எனக்கு பட்டன்ஸில் இருக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், எனக்கு ஒரு இந்த ஸ்டார்ட்ன்ற பட்டனை வந்து நான் கிளிக் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் வந்து எலமெண்ட் அதோட கரண்ட் நோடு வந்து இதுதான், இங்கே ஹைலைட் ஆயிருக்குல்ல கீழே, இதுதான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட் இருக்குது. இப்போ நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு ஸோ ஆல்ரெடி நான் வந்து அந்த யூஆர்எல் எல்லாம் வந்து நான் பாஸ் பண்ணிட்டேன் நேவிகேட் மெத்தடுக்கு. சிம்பிளாக என்ன பண்ணலாம், இந்த பேஜ் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி பேஜ் டாட் கெட்
பை டெக்ஸ்ட் அப்படின்ற இந்த பர்டிகுலர் லொக்கேட்டரை கால் பண்ணுங்க. இப்போ நம்ம காப்பி பண்ண டெக்ஸ்ட்டை டபுள் கோட்ஸில் கொடுத்துட்டு இப்போ அதை கிளிக் பண்ணணுமா, டாட் கிளிக், அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். கம்ப்ளீட்டட் அப்படின்னு சும்மா வந்து பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். ஸோ ரைட் கிளிக், ரன் as ஜாவா அப்ளிகேஷன். ஸோ நம்மளுக்கு வந்து அந்த பட்டன் வந்து கிளிக் ஆகிருக்கு, தெரியுதா உங்களுக்கு? ஸோ நம்ம வந்து ஸ்டார்ட் அப்படின்ற ஒரு பட்டனை கிளிக் பண்ண சொல்லியிருந்தோம். ஸோ அந்த பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுச்சு. கிளிக் பண்ணதுக்கப்புறம் எனக்கு கம்ப்ளீட்டட் அப்படின்றத பிரிண்ட் பண்ணியிருக்கு. இப்போ இது வந்து நம்மளுடைய பிளேரைட் ஓப்பன் பண்ண குரோமியம் விண்டோ. இது வந்து நம்ம பிளேரைட் ஓப்பன் பண்ண குரோமியம் விண்டோ. ஓகேவா? ஸோ இப்போ நான் அதை வந்து டெர்மினேட் பண்ணுறேன் இந்த ப்ராசஸை. இப்போ நம்ம வந்து ஆக்சுவல் ப்ரௌசரில் நம்ம லான்ச் பண்ணோம் இல்லையா, அந்த அப்ளிகேஷன் போவோம். இப்போ நான் ஸ்டார்ட்னு கொடுத்தா பட்டன் வந்து ஸ்டாப்னு மாறும். இப்போ நான் ஸ்டாப்ன்றது கிளிக் பண்ணால் பட்டன் வந்து ஸ்டார்ட்னு மாறும். அப்போ ஸ்டார்ட்ன்றதை அது கிளிக் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ அப்போ ஒரு டெக்ஸ்ட்டு வந்து அந்த ஒரு எலமெண்ட்டோட நோடில் இருக்குது அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டை வச்சு நம்ம டேரெக்டாக என்ன பண்ணலாம், கெட் பை டெக்ஸ்ட் அப்படின்ற லொக்கேட்டார் யூஸ் பண்ணி ஈஸியாக வந்து அதை ஹேண்டில் பண்ண முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், கெட் பை லேபிள் அப்படின்ற ஒரு இன்னொரு லொக்கேட்டார் இருக்குது. கெட் பை லேபிள். கெட் பை லேபிள் அப்படின்னா என்னது? இது வரைக்கும் நீங்கள் லேபிள் அப்படின்ற ஒரு விஷயமே நீங்கள் கேள்விப்பட்டதே கிடையாது. லேபிள் அப்படின்றது ஒன்றுமே கிடையாது, ஒரு டேக் நேம். இப்போ எனக்கு வந்து ஒரு நோடு ஒன்று இருக்குது, இந்த மாதிரி ஒரு நோடு ஒன்று இருக்குது. இப்போ அந்த நோடில் எனக்கு அந்த பர்டிகுலர் நோடோட டேக் நேம் வந்து லேபிள்னு ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். டேரெக்டாக என்ன பண்ணலாம், கெட் பை லேபிள் அப்படின்ற லொக்கேட்டார் யூஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் நோடுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஆட்ரிபியூட் வேல்யூவை நான் டேரெக்டாக யூஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி தெரியுதா? இது வந்து ஒரு நோடு. இப்போ இந்த நோட்டில் வந்து எனக்கு லேபிள் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது, அதோட டேக் நேம். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், கெட் பை லேபிள் அப்படின்ற லொக்கேட்டார் இங்கே யூஸ் பண்ணுறேன். யூஸ் பண்ணி அந்த நோடுக்குள்ளே இருக்கக்கூடிய யூசர் நேம் யூசர் நேம் அப்படின்ற டெக்ஸ்ட்டை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், டேரெக்டாக இங்கே கால் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள், நம்மளுக்கு லேபிள் அப்படின்ற ஒரு டேக் நேமில் ஒரு நோடு வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இதை நான் கிளிக் பண்ணியிருக்கும் போது அது எதை ஹைலைட் பண்ணுது பாருங்கள், இந்த நேம்ன்ற டெக்ஸ்ட்டை வந்து ஹைலைட் பண்ணுது இல்லையா? பார்த்தா தெரியும். ஓகே, இப்போ நான் இந்த டெக்ஸ்ட்டை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு பேஜ் டாட் கெட் பை லேபிள் அப்படின்ற லொக்கேட்டார் யூஸ் பண்ணுறேன். இப்போ அந்த லேபிளோட டெக்ஸ்ட்டை வந்து நான் இங்கே என்ன பண்ணிட்டேன், டபுள் கோட்ஸில் கொடுத்துருக்கேன். இப்போ அது வந்து ஒரு டெக்ஸ்ட்டு, அது வந்து ஒரு பட்டனாக இருந்தால் நான் கிளிக் பண்ணியிருப்பேன். அது வந்து ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸாக இருந்துச்சுன்னா அதில் வேல்யூஸ் நான் என்டர் பண்ணியிருப்பேன். இப்போ அது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட்டு தான். அப்போ நம்ம இதில் என்ன பண்ணலாம், இப்போ இந்த லொக்கேட்டர் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை நம்ம கேப்சர் பண்ணி பார்க்கலாமா? நம்ம செலினியமில் கெட் டெக்ஸ்ட் அப்படின்ற மெத்தட் யூஸ் பண்ணோம் இல்லையா, ஒரு எலமெண்ட்டோட டெக்ஸ்ட்டை கேப்சர் பண்ணுறதுக்கு கெட் டெக்ஸ்ட் அப்படின்ற மெத்தட் யூஸ் பண்ணியிருப்போம். சேம் வே பிளேரைட் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு எலமெண்ட்டோட டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் கேப்சர் பண்ணணும் அப்படின்னா இன்னர் டெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குது. இன்னர் டெக்ஸ்ட். ஓகே, ஸோ இது என்ன பண்ணும், உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து ரிட்டர்ன் பண்ணும். இப்போ அந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகே, கிளியர்? ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு எக்ஸப்ஷன் அடிச்சிருக்கு ஆக்சுவலாக. என்ன எக்ஸப்ஷன் அப்படின்றத பாருங்கள். பிளேரைட் டைம் அவுட் எரர் அப்படின்ற ஒரு எரர் வந்திருக்கு. ஓகே, பிளேரைட் டைம் அவுட் எரர் அப்படின்ற ஒரு எரர் வந்திருக்கு. மெசேஜ் டைம் அவுட் 30,000 milliseconds exceeded. 30,000 milliseconds exceeded அப்படின்னு ஒரு எரர் வந்திருக்கு. எதனால் வந்திருக்கு, வெயிட்டிங் ஃபார் தி லொக்கேட்டார் கெட் பை லேபிள் நேம். இந்த நேம் அப்படின்ற பர்டிகுலர் லொக்கேட்டருக்காக அது வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, பிளேரைட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து லொக்கேட்டர்ஸ்க்காக வெயிட் பண்ணும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா.
இப்போ இது வந்து நம்மளுக்கு எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியிருக்கு? 30,000 மில்லி செகண்ட்ஸ் வந்து அது வெயிட் பண்ணியிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளுக்கு 30 செகண்ட் வெயிட் பண்ணியிருக்கு ஒரு லொக்கேட்டருக்காக. புரியுதா? 30 செகண்ட் வெயிட் பண்ணியிருக்கு ஒரு லொக்கேட்டருக்காக. வெயிட் பண்ணிட்டு அந்த லொக்கேட்டார் கிடைக்கல. 30 செகண்ட் க்குள்ள அந்த லொக்கேட்டார் கிடைக்காததுனால, நம்மளுக்கு டைம் அவுட் எரர் அப்படின்ற ஒரு எரர த்ரோ பண்ணியிருக்கு. ஓகே? ஓகே சார். ஓகே. இது ஞாபகம் ஓகே. வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து கெட் பை லேபிள்ல வந்து நம்ம டெக்ஸ்ட் குடுத்துருந்தோம் டைரக்ட்டா. ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆவல. ஸோ நம்ம வந்து சேம் அதே லேபிள் அப்படின்ற டாக் நேம் யூஸ் பண்ணி, இந்த ஃபார்ம் ஈக்குவல் டூ டெக்ஸ்ட் பாக்ஸ்ன்னு இருக்கு இல்லையா? இப்போ இதோட ஆட்ரிபியூட்ட நம்ம குடுத்து பார்ப்போம். ஓகே? நான் திரும்ப ரன் பண்ண போறேன். ஸோ அதுக்கு முன்னாடி கன்சோல் போயிட்டு இந்த சர்வர் டூ கிளையண்டோட கனெக்ஷனை நான் டெர்மினேட் பண்றேன். ஸோ இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் திரும்ப இன்னொரு வாட்டி ரன் பண்ணுவோம். இப்போ நம்ம வந்து வேற ஒரு ஃபார் அப்படின்ற ஆட்ரிபியூட்டோட வேல்யூ நம்ம எடுத்திருக்கோம். டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்படின்ட்டு. ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ அப்பயும் வந்து நம்மளுக்கு ஒர்க் ஆகல. கெட் பை லேபிள் டைம் அவுட் எரர். இந்த வாட்டி டைம் அவுட் எரர். கைஸ் இந்த கெட் பை லேபிள் நான் லாஸ்ட்டாக வரேன். ஓகே, டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். நம்ம இதை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்தது போயிடுவோம். எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம திரும்ப இங்கே வருவோம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, கெட் பை பிளேஸ் ஹோல்டர் அப்படின்ற ஒரு லொக்கேட்டர் இருக்கு. கெட் பை பிளேஸ் ஹோல்டர். இப்போ இந்த டாம் பாருங்களேன். இப்போ இந்த கரண்ட் நோடு பாருங்க. இன்புட்ன்றது ஒரு டேக் நேமு, டைப்ன்றது ஒரு ஆட்ரிபியூட் நேமு, இமெயில் அப்படின்றது இந்த டைப்ன்ற ஆட்ரிபியூட் நேமோட வேல்யூ. அதே மாதிரி பிளேஸ் ஹோல்டர் அப்படின்றது ஒரு ஆட்ரிபியூட் நேமு, என்டர் யுவர் இமெயில் அப்படின்றது பிளேஸ் ஹோல்டர் அப்படின்ற ஆட்ரிபியூட் நேமோட ஆட்ரிபியூட் வேல்யூ. இப்போ நான் வந்து ஒரு எலமெண்ட்டை வந்து ஃபைண்ட் பண்ண போகிறேன். அந்த எலமெண்ட்டோட நோடில் வந்து பிளேஸ் ஹோல்டர் அப்படின்ற ஒரு ஆட்ரிபியூட் நேம் இருக்குது அப்படின்னா, நான் டைரெக்டாக என்ன பண்ண முடியும்? கெட் பை பிளேஸ் ஹோல்டர் அப்படின்ற லொக்கேட்டார் யூஸ் பண்ணி டைரெக்டாக அந்த பர்டிகுலர் லொக்கேட்டாரோட வேல்யூவை நான் இங்கே கொடுத்துட்டு அதை வச்சு நான் அடுத்த ஆப்ரேஷன் வந்து பண்ண முடியும். கிளிக்கோ இல்லைனா வந்து அந்த டெக்ஸ்ட் பாக்ஸாக இருந்ததுன்னா அந்த வேல்யூஸை வந்து நம்ம என்டர் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸை பண்ண முடியும். ஸோ இப்போ பிளேஸ் ஹோல்டர் எதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். ஸோ இங்கே பாருங்கள், பிளேஸ் ஹோல்டர் ஒன்று இருக்குது. ஓகே, பிளேஸ் ஹோல்டர். சரியா? இப்போ இது வந்து எதோட நோடு? இது வந்து இந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட் பாக்ஸ் உடைய நோடு இது. ஓகே, உங்களுக்கு தெரியும். ஹைலைட் ஆகுது பாருங்க நம்மளுக்கு. இப்போ இதில் வந்து பிளேஸ் ஹோல்டர் அப்படின்ற ஒரு ஆட்ரிபியூட் நேம் இருக்கு. அதோட வேல்யூ என்ன? என்டர் நேம். நான் இப்போ இந்த என்டர் நேம் அப்படின்ற ஆட்ரிபியூட் வேல்யூ மட்டும் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு கெட் பை பிளேஸ் ஹோல்டர் அப்படின்ற இந்த லொக்கேட்டரை கால் பண்ணுறேன். இப்போ இதுக்குள்ள டபுள் கோட்ஸில் அந்த பிளேஸ் ஹோல்டரோட வேல்யூ வந்து நான் கொடுத்துட்டேன். ஓகே, அந்த பிளேஸ் ஹோல்டரோட வேல்யூ வந்து நான் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ண சொல்கிறேன்? இது வந்து ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ். டெக்ஸ்ட் பாக்ஸ் செலினியம்ல டெக்ஸ்ட் பாக்ஸில் வேல்யூஸ் என்டர் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? சென்ட் கீஸாக பாஸ் பண்ணுவோம். ரைட்? வில் யூஸ் சென்ட் கீஸ். சென்ட் கீஸில் நம்ம கொடுக்கக்கூடிய வேல்யூவை அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் என்டர் பண்ணோம். பட் பிளே ரைட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபில் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கு. ஃபில். இந்த ஃபில் அப்படின்ற மெத்தடில் என்ன கேட்குது? ஒரு வேல்யூ கேட்குது. கொடுக்கக்கூடிய வேல்யூவோட டேட்டா டைப் என்ன இருக்கு? ஒரு ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் கேட்குது. ஸோ ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்? ஒரு வேல்யூவை பாஸ் பண்ண போகிறோம். சும்மா நான் டெஸ்டிங் அப்படின்னு பாஸ் பண்ண சொல்கிறேன். ஒன்ஸ் அதை ஃபில் பண்ணதுக்கப்புறம் கம்ப்ளீட்டட் அப்படின்றத நான் பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். ஓகே, ப்ரௌசர் அப்படியே ஓப்பன்லேயே இருக்கட்டும். சர்வர் ஓப்பன். அது 2 லைனை கமெண்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம பார்க்குறது கெட் பை பிளேஸ் ஹோல்டர். இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு விண்டோ லான்ச் ஆகிருக்கு. ப்ரௌசர் லான்ச் ஆகி அதில் வந்து அந்த நேம் என்ற ஃபீல்டில் டெஸ்டிங் அப்படின்ற நம்ம கொடுத்த வேல்யூ வந்து இங்கே என்டர் பண்ணியிருக்கு. கிளியர்? ஓகே. ஓகே, ஸோ அடுத்தது போயிடலாம். நெக்ஸ்ட்டு கெட்
பை ஆல்ட் டெக்ஸ்ட். கெட் பை ஆல்ட் டெக்ஸ்ட் அப்படின்ற இன்னொரு லொக்கேட்டர் இருக்கு. ஸோ இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ பாருங்க, இந்த இது இந்த ஒரு விஷயம் பாருங்க. ஐஎம்ஜி ஐஎம்ஜின்றது இந்த நோடு பாருங்க. ஐஎம்ஜி அப்படின்றது வந்து ஒரு டேக் நேம். எஸ்ஆர்சி அப்படின்றது வந்து ஒரு ஆட்ரிபியூட் நேம். அதோட வேல்யூ வந்து ப்ரொஃபைல் டாட் பிஎன்ஜி. இப்போ ஆல்ட் அப்படின்றது வந்து ஒரு ஆட்ரிபியூட் நேம். அதனுடைய வேல்யூ வந்து ப்ரொஃபைல் பிக்சர் அப்படின்னு இருக்கு. இப்போ இன்கேஸ் நீங்கள் இப்போ இந்த நோடு வந்து ஒரு எலமெண்ட்டுக்கு மேட்ச் ஆகுது. அந்த எலமெண்ட் வந்து நீங்கள் கிளிக் பண்ண போறீங்க. இல்லைனா வந்து அந்த எலமெண்ட்டில் வந்து ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கு. அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் வேல்யூ என்டர் பண்ண போறீங்க. ஏதோ ஒரு ஆப்ரேஷன் பண்ண போறீங்க அப்படின்னா, நீங்கள் ஒன்ஸ் ஆல்ட் அப்படின்ற ஆட்ரிபியூட் நேம் பார்த்த உடனே நீங்கள் டைரெக்டாக என்ன பண்ணிக்கலாம், கெட் பை ஆல்ட் டெக்ஸ்ட் அப்படின்ற இந்த பர்டிகுலர் லொக்கேட்டரை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, கெட் பை ஆல்ட் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணிட்டு இந்த ஆல்ட் அப்படின்ற ஆட்ரிபியூட் நேமோட வேல்யூ என்னவோ அதை வந்து நீங்கள் இங்கே பாஸ் பண்ணிக்கலாம். பாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கிளிக்கோ ஃபில்லோ ஏதோ ஒரு மெத்தட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்மளுக்கு வந்து இங்கே கிடைக்கதான்னு பார்ப்போம். ஆல்ட் யூஸ் பண்ணி ஏதாவது ஆட்ரிபியூட் நேம் இருக்கான்னு பார்ப்போம். சப்போஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் ஏதாவது வேற எங்கேயாவது வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது அது வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, தெரிஞ்சு இல்லைன்னு நினைக்கிறேன். ஆல்ட் ஓகே, இங்கே பாருங்க, இந்த லோகோ இருக்கு இல்லையா, மவுஸ் தெரியுதா? எஸ் சார். இந்த லோகோ இருக்கு இல்லையா, இந்த பர்டிகுலர் லோகோவுக்கு ஒரு லொக்கேட்டர் ஃபைண்ட் பண்ண போகிறோம். எப்படி அப்படின்னா, ரைட் கிளிக் பண்ண போகிறேன், இன்ஸ்பெக்டர், போய் இந்த லோகோவை மவுஸ் ஓவர் பண்ண போகிறேன். ஸோ இந்த லோகோவோட நோடு தான் இந்த இந்த இங்கே நம்ம கீழே காட்டுது. இப்போ இதை நான் போய் கிளிக் பண்ணேன் அப்படின்னா என்ன நடக்குது, நான் கிளிக் பண்ணுறேன், எனக்கு புதுசாக இன்னொரு டேப் வந்து ஒன்று ஓப்பன் ஆகுது. ஓகே, எனக்கு புதுசாக வந்து இன்னொரு டேப் ஓப்பன் ஆகுது. இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ அந்த பர்டிகுலர் லோகோவோட கரண்ட் நோடு வந்து இதுதான். ஸோ நம்மளுக்கு இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இதில் ஆல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கா, இங்கே பாருங்க, ஆல்ட் அப்படின்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கா. இப்போ அதோட வேல்யூ வந்து என்னது, லோகோ. நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு பேஜ் டாட் கெட் பை ஆல்ட் டெக்ஸ்ட் அப்படின்ற லொக்கேட்டரை கால் பண்ணுறேன். கால் பண்ணி அதில் வந்து நம்ம காப்பி பண்ண ஆல்ட் அப்படின்ற ஆட்ரிபியூட்டோட வேல்யூ லோகோவை நம்ம என்ன பண்ண போகிறோம், கிளிக் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நான் வந்து அந்த பேஜ் வந்து லான்ச் பண்ணணும். ஸோ பேஜ் டாட் நேவிகேட், இந்த பேஜோட யூஆர்எல் வந்து நான் கொடுத்துட்றேங்க. ஓகே, இப்போ நான் அதை ரன் பண்ணலாம். அது கிளிக் ஆகுதான்னு செக் பண்ணுவோம். சரியா, ஸோ தெரியுதா உங்களுக்கு, பார்த்தீங்களா? ஓகே சார். ஸோ இப்படி தான் வந்து கெட் பை வாட் இஸ் தட் லொக்கேட்டர் நேம், கெட் பை ஆல் டெக்ஸ்ட் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் தான். என்ன அப்படின்னா ஒரு 2-3 விஷயம் மட்டும் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ கெட் பை ஒரு நோடு வந்து நீங்கள் பார்க்குறீங்க, பிளேஸ் ஹோல்டர் இருக்குது அப்படின்னா ஓகே, கெட் பை பிளேஸ் ஹோல்டர். இல்லை ஆல்ட் இருக்குன்னா கெட் பை ஆல்ட். இல்லை எனக்கு வந்து டெக்ஸ்ட் இருக்குன்னா கெட் பை டெக்ஸ்ட். லேபிளில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா கெட் பை லேபிள். ஓகே, கெட் பை லேபிளுக்கு நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சரியா, இப்போ டைம் வேஸ்ட் ஆகும்னு சொல்லிட்டு நான் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டேன். நான் அடுத்தடுத்து போயிட்டுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து கெட் பை டைட்டில். ஸோ கெட் பை டைட்டில், சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒரு நோட் இருக்கு, அந்த நோடோட இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்ரிபியூட் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஆட்ரிபியூட் நேம் வந்து டைட்டில் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த டைட்டிலுக்கு ஒரு ஆட்ரிபியூட் வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த மாதிரி நீங்கள் பார்த்தோன்னே என்ன பண்ணிக்கலாம், டேரெக்டாக கெட் பை டைட்டில் அப்படின்ற மெத்தட் யூஸ் பண்ணி அந்த ஆட்ரிபியூட் வேல்யூ டேரெக்டாக இங்கே கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு டைட்டில் அப்படின்னு ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். ஸோ நம்மளுக்கு டைட்டில் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக 7 மேட்சஸ் காட்டுது. என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஒன்று வந்து டைரக்ட் டைட்டிலு, இன்னொன்று வந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ஏதோ ஒன்று வருது. ஸோ இங்கே ஒன்று இருக்குது டைட்டில் அப்படின்ட்டு.
இதில் ஆனால் இதில் எதுவுமே கிடையாது. நம்ம இங்கே ட்ரை பண்ணி பார்ப்போம், இங்கே ஏதாவது இருக்கான்ட்டு. டைட்டில், ஃபார்ம் எலமெண்ட்ஸ், இங்கே ஏதோ ஒன்று இருக்குது. ஓகே, நம்மளுக்கு இங்கே வந்து ஆக்சுவலாக ஒரு டைட்டில் அப்படின்ற ஆட்ரிபியூட் நேம் யூஸ் பண்ணி நம்மளுக்கு சில ஆட்ரிபியூட் வேல்யூஸ் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக இது என்ன எங்கே லொக்கேட் பண்ணது ஐடியா இல்லை. பட் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இங்கே ஒரு லிங்க் இருக்குது. மேபி இந்த பர்டிகுலர் நோடை நம்ம கிளிக் பண்ண ட்ரை பண்ணோம் அப்படின்னா இந்த லிங்க் வந்து நம்மளை வந்து வேறு ஏதாவது பேஜ் லான்ச் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணிக்கிறேன், இந்த நோடை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணி இந்த நோடில் இருக்கக்கூடிய டைட்டில் ஈக்குவல் டு ஆட்டோமேஷன் டெஸ்டிங் ப்ராக்டிஸ் ஐஃபோன் ஆட்டம் அப்படின்னு இருக்குது. நான் இந்த வேல்யூ அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த வேல்யூ ஒரே ஒரு மேட்ச் தானே இருக்குது, 3 மேட்ச் இருக்கா? ஆட்டம் இங்கே ஒன்று இருக்கா? மொத்தம் 3 மேட்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ கெட் பை டைட்டில் அப்படின்ற லொக்கேட்டரை நான் கால் பண்ணுறேன். கெட் பை டைட்டில். ஸோ இதில் வந்து அதனுடைய ஆட்ரிபியூட் நேமை நான் பாஸ் பண்ணிட்டேன். பாஸ் பண்ணிட்டு கிளிக் அப்படின்றத கொடுக்குறேன். இப்போ வந்து நம்மளுக்கு அது 3 மேட்ச் காட்டுச்சு இல்லையா? நான் வந்து இங்கே ஒரு கீவேர்ட் நான் இங்கே யூஸ் பண்ணுறேன். ஓகே, நான் 0 அப்படின்ற ஒரு கீவேர்ட் நான் யூஸ் பண்ணுறேன். இதை நான் உங்களுக்கு லேட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். சரியா? ரன் கொடுக்குறேன். நம்மளுக்கு அது வந்து ஃபெயில் ஆகியிருக்கு நம்ம சூஸ் பண்ணது. ஓகே, ஸோ இதுக்கும் நம்மளுக்கு ஒரு ப்ராப்பரான லொக்கேட்டர் கிடைக்கல. ஸோ இதே நம்ம ஸ்கிப் பண்ணுவோம். நம்ம லாஸ்ட்டாக பார்ப்போம் இது. சரியா? லாஸ்ட்டாக நம்மளுக்கு வேறு எங்கேயாவது கிடைக்குது அப்படின்னா அதை சூஸ் பண்ணி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு கெட் பை டெஸ்ட் ஐடி. கெட் பை டெஸ்ட் ஐடி. சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு எலமெண்ட்டுக்கு வந்து லொக்கேட்டர் ஃபைன் பண்ணுறீங்க. ஃபைன் பண்ணும்போது டேட்டா ஐஃபன் டெஸ்ட் ஐடி அப்படின்ற ஒரு ஆட்ரிபியூட் நேம் இருக்குது. அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்க.
நீங்கள் டைரெக்டாக என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஒரு ஆட்ரிபியூட் வேல்யூ இருக்குது, ஆட்ரிபியூட் நேம் இருக்குது அப்படின்னா டைரெக்டாக என்ன பண்ணிக்கலாம், கெட் பை டெஸ்ட் ஐடி, அதாவது கெட் பை இந்த டெஸ்ட் ஐடி கொடுத்துட்டு இந்த இந்த ஆட்ரிபியூட் நேமோட ஆட்ரிபியூட் வேல்யூ அது வந்து நீங்கள் டைரெக்டாக பாஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் டெஸ்ட் ஐடின்னு ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். இல்லை ஒன்றுமே இல்லை, டெஸ்ட் ஐடின்ட்டு அதில் இருக்கா ட்ரை பண்ணுவோம். எஸ், இதில் ஏதோ ஒன்று இருக்குது. டெஸ்ட் ஐடி மொத்தம் 6 மேட்சஸ் காட்டுது. ஓகே, ஸோ இந்த ஹோல்ட் ஆன் கைஸ், நம்ம ஏர்லியராக ரன் பண்ணும்போது ஆட்டோமேஷன் டெஸ்டிங் ப்ராக்டிஸ் ஆட்டம் இது வந்து நம்ம இங்கே தானே எடுத்தோம், இந்த இதில் தானே எடுத்தோம். பட் நான் யூஆர்எல் மாற்றவே இல்லையே. நம்ம டேரெக்டாக இந்த யூஆர்எல் வச்சு அதை ரன் பண்ணோம் இல்லையா, யூஆர்எல் மாற்றவே இல்லையே. இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். புரியுதா என்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தோம் அப்படின்ட்டு. இந்த அப்ளிகேஷனோட யூஆர்எல் வச்சுட்டு நம்ம அந்த வேல்யூ ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தோம் இவ்வளோ நேரம். பட் ஆக்சுவலாக நம்ம எடுத்தது இங்கேருந்து எடுத்தோம், இந்த அப்ளிகேஷனில் எடுத்தோம். ஸோ அப்போ அதோட யூஆர்எல் தான் நம்ம கமெண்ட் பண்ணி இப்போ திரும்ப ரன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இது வந்து ஆப்வியஸாக ஃபெயில் தான் ஆக போகுது. ஸோ அடுத்தது போயிடலாம். ஓகே, அடுத்த லொக்கேட்டருக்கு போயிடுவோம். ஒர்க் ஆகல. ஸோ இதுவும் கெட் பை லேபிளும் நம்ம பெண்டிங். ஓகே, லாஸ்ட்டாக பார்ப்போம். நெக்ஸ்ட்டு கெட் பை டெஸ்ட் ஐடி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ வந்து நமக்கு ஒரு நோட் இருக்குது, அந்த நோட்டில் வந்து அது இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ டேட்டா ஐஃபன் டெஸ்ட் ஐடின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம், கெட் பை டெஸ்ட் ஐடி அப்படின்ற லொக்கேட்டர் யூஸ் பண்ணி இந்த டெஸ்ட் ஐடி ஆட்ரிபியூட்டோட வேல்யூவை நம்ம டேரெக்டாக கால் பண்ண முடியும். ஓகே, டெஸ்ட் ஐடி எதுவும் இல்லை, இந்த பேஜில் தான் பார்த்தோம். டெஸ்ட் ஐடி இங்கே இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த நோடு வந்து நம்மளுக்கு எதுக்கு ஹைலைட் ஆகுதுன்னு பாருங்கள். மேலே இருக்கக்கூடிய இந்த இந்த அந்த ஆரோ இருக்கு இல்லையா, டவுன் ஆரோ கீழே பார்த்த மாதிரி. ஸோ இந்த ஆரோவுக்கு தான் வந்து அது அந்த பர்டிகுலர் நோடு வந்து லொக்கேட் ஆகுது. சரியா, இப்போ இந்த வேல்யூ நான் எடுத்துக்கிறேன். ஆனால் இந்த பர்டிகுலர் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இருக்குது. நம்மளுக்கு மொத்தம் அந்த வேல்யூ நாங்கள் பாஸ் பண்ணியிருக்கேன். மொத்தம் எனக்கு 6 மேட்சஸ் இருக்குது. ஓகே, 1 2 3 4 5 6 மொத்தம் எனக்கு 6 மேட்சஸ் இருக்குது. சரியா, ஸோ இது எப்படி ஹேண்டில் பண்ணுறேன் அப்படின்னா, பேஜ் டாட் கெட் பை டெஸ்ட் ஐடி அப்படின்னு லொக்கேட்டரை கால் பண்ணி அந்த வேல்யூ நான் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு nth ஆஃப் 0 நான் கொடுக்குறேன். இது என்னன்னு நான் லேட்டராக சொல்கிறேன். ஓகே, nth ஆஃப் 0 கொடுத்துட்டு நான் கிளிக்குன்னு கொடுக்குறேன். அப்போ எனக்கு வந்து இந்த பர்டிகுலர் ட்ராப் டவுன் வந்து எனக்கு ஓப்பன் ஆகணும், இப்படி இப்படி ஓப்பன் ஆகணும். சரியா, ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணுவோம். ஸோ அது வந்து இந்த யூஆர்எல் இது. ஸோ இதை அன்கமெண்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு அந்த ட்ராப் டவுன் வந்து ஓப்பன் ஆயிருக்கு இல்லையா. ரைட், கிளியர். Yes, sir. Yes, sir. ஓகே, ஸோ அடுத்தது போயிடலாம். நெக்ஸ்ட் வந்து கெட் பை ரோல் அப்படின்ற இன்னொரு மெத்தட் இருக்குது. கெட் பை ரோல். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு பட்டனோ ஏதோ ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸோ ஏதோ ஒன்று வந்து நீங்கள் லொக்கேட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. இந்த மாதிரி ஒரு நோட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, எக்ஸாக்டாக அப்படி இருக்காது, இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணலாம், கெட் பை ரோல் அப்படின்ற மெத்தட் யூஸ் பண்ணி
ஃபர்ஸ்ட் அந்த பர்ட்டிகுலர் நோடு வந்து எந்த டைப் ஆஃப் நோடு, அது வந்து பட்டன் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அது வந்து ஒரு பட்டனா இருக்கும் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த பேஜ் போ, இது வந்து ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸு. ஸோ இப்போ நான் மவுஸ் ஓவர் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் இன்புட்னு காட்டும் டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்படின்னா. ஓகே, இன்புட்னு காட்டும், இல்லைனா சம்டைம்ஸ் வந்து வேற ஏதாவது கூட காட்டும். இப்போ பாருங்க, ஸோ இங்கேயும் இன்புட் தான் காட்டுது. சம்டைம்ஸ் வந்து இன்புட்னு காட்டும், சம்டைம்ஸ் வந்து டெக்ஸ்ட் ஏரியா அந்த மாதிரி டேக் நேம்ஸ்லாம் வரும். ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த நோடை வந்து பாருங்க, அது என்ன டேக் நேமில் இருக்குன்னு பாருங்க. கெட் பை ரோல் அப்படின்ற மெத்தடை கால் பண்ணுங்க. கால் பண்ணிவிட்டு இந்த பர்டிகுலர் நோடு எந்த டைப் ஆஃப் நோடு, அது வந்து ஒரு பட்டனா, ஓகே பட்டன் அப்படின்னு கொடுங்க. கொடுத்துட்டு நியூ பேஜ் டாட் கெட் பை ரோல் ஆப்ஷன். இப்போ இந்த பட்டன் அப்படின்ற ரோல் இருக்கு இல்லையா, இந்த ரோலில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே கெட் பண்ணுன்னு சொல்கிறோம். கெட் பண்ணிவிட்டு எனக்கு அந்த பட்டன் அப்படின்ற ரோலில் லாகின் அப்படின்ற பர்டிகுலர் டெக்ஸ்ட் எனக்கு எங்கே வருதோ அதை வந்து நான் கிளிக் பண்ண சொல்கிறேன். கிளியர்? இப்போ ஃபார் ஓகே எக்ஸாம்பிள் நான் இந்த நோடை காப்பி பண்ணிக்கிறேன். ஒரு நியூ பேஜ் போகிறேன். சாரி, இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஒன்று வந்து லாகின் இருக்குது, இன்னொன்று வந்து லாக் அவுட்டுன்னு இருக்குது, இன்னொன்று வந்து யூசர் நேம்னு இருக்குது, இன்னொன்று வந்து பாஸ்வேர்டுன்னு இருக்குது, இன்னொன்று வந்து சைன்இன்னு இருக்குது, இன்னொன்று வந்து சைன் அப்னு இருக்குது, இன்னொன்று வந்து ஃபர்காட் பாஸ்வேர்டு அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் கெட் பை ரோல் வந்து யூஸ் பண்ணுவீங்க. யூஸ் பண்ணி எங்கெல்லாம் வந்து உங்களுக்கு பட்டன் அப்படின்ற டேக் நேம் வருதோ அந்த டேக் நேம்ஸ் வந்து நீங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணுறீங்கன்னா கொடுத்துட்றீங்க. கொடுத்துட்டு நியூ பேஜ் டாட் கெட் பை ரோல் ஆப்ஷன்ஸ், எங்கெல்லாம் எனக்கு பட்டன் அப்படின்ற ரோல் வருதோ அது எல்லாத்தையும் நம்ம கேப்சர் பண்ணுறோம். ஓகே, மொத்தம் எத்தனை இருக்குது? மொத்தம் 6 இருக்குது. ஓகே, கேப்சர் பண்ணுறோம். டாட் செட் நேம் கொடுக்கணும். செட் நேம் கொடுத்து லாகின் கொடுத்து கிளிக் பண்ண சொன்னோம்னா டேரெக்டாக என்ன பண்ணோம், இந்த லாகினை போய் கிளிக் பண்ணோம். இல்லை இந்த இடத்துல வந்து நீங்கள் ஃபர்காட் பாஸ்வேர்டு அப்படின்னு கொடுக்குறீங்கன்னா ஃபர்காட் பாஸ்வேர்டை கிளிக் பண்ணணும். இல்லை இந்த இடத்துல வந்து நீங்கள் யூசர் நேம் கொடுக்குறீங்கன்னா யூசர் நேமை கிளிக் பண்ணணும். புரியுதா? ஓகே சார். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, இங்கே பட்டன் இருக்கு, நம்ம பட்டன் இருக்கு. ஓகே, பட்டன். ஸோ இதோட இது வந்து ஸ்டார்ட்னு இருக்கா? ஓகே, காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, லெட் மீ ரன் திஸ் ஃபர்ஸ்ட். அகைன் நான் யூஆர்எல் மாற்ற மாட்டேன் கைஸ், ஒரே நிமிஷம். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த பட்டனை கிளிக் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ கிளிக் ஆனதுனால நம்மளுக்கு இங்கே ஸ்டாப்னு வந்திருக்கு. சரியா? எஸ் சார். ஓகேவா? ஸோ இங்கே வந்து நீங்கள் டைரெக்டாக பட்டன்னு கொடுக்கக்கூடாது. ஏஆர்ஐ ஏரியா ரோல் அப்படின்ற ஒரு கிளாஸ் இருக்குது. ஓகே, அந்த பர்டிகுலர் கிளாஸுக்குள்ளேருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பட்டன் அப்படின்ற இந்த பர்டிகுலர் ஸ்டாட்டிக் ஃபைனல் மெத்தட் வந்து நம்ம நம்ம வேரியபிள் வந்து நம்ம கால் பண்ணணும். ஓகே, இதுக்குள்ளே நிறைய இருக்கும் பாருங்க. இப்போ டாட்டன் கொடுத்தோம் அப்படின்னா அலர்ட்டா, இல்லைனா வந்து அது வந்து ஒரு பட்டனா, இல்லைனா வந்து அது ஒரு செக் பாக்ஸா, இல்லைனா வந்து அது ஒரு செல்லா. ஓகே, இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஓகேவா? இல்லைனா அது வந்து ஒரு லிங்கா.
இல்லைனா வந்து அது ஒரு மெனுவா, இல்லைனா மெனு பாரா. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, சரியா? ஸோ இல்லைனா அது வந்து ஒரு டேபிளா. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட்டு வந்து எந்த டைப் ஆஃப் நோடு அப்படின்றத நீங்கள் பார்க்கணும் ஃபஸ்ட்டு. இப்போ நம்ம எடுத்த அந்த டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதான் அந்த டெக்ஸ்ட்டோட கரண்ட் நோடு. இது வந்து ஒரு பட்டன். ஓகே. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே பட்டன் அப்படின்னு கொடுப்பீங்க. ஓகேவா? கிளியர்? எஸ் சார். ஓகேவா? இப்போ இது டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்படின்னா இதை பாருங்கள், டெக்ஸ்ட் ஏரியான்னு சொன்னோம் இல்லையா? டெக்ஸ்ட் ஏரியான்னு ஒரு டேக் நேம் இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ என்ன பண்ணுவீங்க, நீங்கள் எடுத்தது வந்து ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இங்கே டெக்ஸ்ட் ஏரியான்னு கொடுப்பீங்க. டெக்ஸ்ட் ஏரியான்னு வருதா பார்ப்போம். டெக்ஸ்ட் ஏரியா, டெக்ஸ்ட் பாக்ஸ். ஓகே, டெக்ஸ்ட் பாக்ஸ்ன்னு கொடுப்பீங்க, சரியா? ஓகே சார். ஓகே. ஸோ இதுதான் கெட் பை ரோல் பர்டிகுலர் மெத்தட். ஓகே, நெக்ஸ்ட் சிஎஸ்எஸ் செலக்டார்ஸ் யூஸ் பண்ணியும் நம்ம வந்து என்ன பண்ண முடியும் கைஸ்? சிஎஸ்எஸ் செலக்டார் யூஸ் பண்ண முடியும், எக்ஸ்பாத்தும் யூஸ் பண்ண முடியும் பிளேரைட்டில். ஓகே. ஸோ இங்கே மேலே பார்த்த எல்லா இப்போ நம்ம மேலே பார்த்த லொக்கேட்டர்ஸ் மொத்தம் வந்து ஒரு 7 டைப்ஸ் இருக்குது. அதில் 2 நம்ம இன்னும் பார்க்கல, 2 பெண்டிங்கு. ஸோ இது மேலே பார்த்துருக்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு எனக்கு வந்து மைண்டில் வச்சுக்கிறது கஷ்டமாக இருக்குது, எனக்கு ஞாபகப்படுத்த முடியாது டக்குன்னு அப்படின்னா, சிம்பிள். உங்களுக்கு எக்ஸ்பாக் தெரியுமா, சிஎஸ்எஸ் செலக்டார் தெரியுமா, நீங்கள் அதை வச்சே வந்து ஈஸியாக லொக்கேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், சிஎஸ்எஸ் செலக்டார் யூஸ் பண்ணி ஒரு 3 எக்ஸாம்பிள் மட்டும் நான் கொடுத்துருக்கேன். ஓகே. ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள். சிஎஸ்எஸ் செலக்டரில் நம்ம ஐடி எப்படி யூஸ் பண்ணுவோம்? இந்த ஹேஷ் சிம்பிள் ரெப்ரசன்ஸ் ஐடி, கரெக்டாக? ஸோ இங்கே ஐடி வந்து என்னது, சப்மிட் பட்டன் அப்படின்னு இருக்குது. ஸோ சிஎஸ்எஸ் செலக்டரில் ஸ்லாஷ் அப்படின்னா வந்து ஹேஷ் அப்படின்னா வந்து என்னது, இட் ரெப்ரசன்ஸ் ஐடி. டாட் அப்படின்னா வந்து என்னது, இட் ரெப்ரசன்ஸ் கிளாஸ், இல்லையா? ஸோ டேரெக்டாக வந்து என்ன பண்ணிக்கலாம், ஒரு ஐடி ஆட்ரிபியூட் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பேஜ் டாட் லொக்கேட்டார் அந்த ஐடி, அவ்வளோதான். ஓகே. இப்போ பாருங்கள், திரும்ப நான் இந்த பட்டனுக்கே எடுக்கிறேன். ஸோ இதில் ஐடி இருக்கான்னு பார்ப்போம். இதில் ஐடி இல்லை, வேற எங்கேயா நம்மளுக்கு ஐடி ஆட்ரிபியூட் கிடைக்குதான்னு பார்ப்போம். சிம்பிள் அலர்ட். இங்கே பாருங்கள், ஐடி இருக்குது. இது ஒரு அலர்ட் பட்டனு. இதை நான் கிளிக் பண்ணோன்னா எனக்கு ஒரு அலர்ட் வரும். ஓகே. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐடின்னு இருக்குது, ஐடி ஈக்குவல் டு அலர்ட் பட்டன் அப்படின்னு இருக்குது. நான் அதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு பேஜ் டாட் லொக்கேட்டார், அவ்வளோதான். இப்போ ஐடி வந்து நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் சிஎஸ்எஸ்ல, இந்த ஹேஷ் யூஸ் பண்ணி ரெப்ரசன்ட் பண்ணுவோம், கரெக்டாக? ஸோ டாட் கிளிக், அவ்வளோதான். ஓகே. ஸோ ரன் பண்ணுறேன். ஸோ அந்த சிம்பிள் அலர்ட் பட்டனை அது கிளிக் பண்ணிடுச்சு. ஓகே, தெரியுதா உங்களுக்கு? எஸ் சார். ஓகேவா? எஸ் சார். ஸோ இப்போ இதே வந்து கிளாஸ் இருக்குது வச்சுக்கோங்க, ஒரு கிளாஸ் இருக்குது அப்படின்னா அது எப்படி ஹேண்டில் பண்ணுறது? இப்போ ஸ்டார்ட் பட்டனுக்கு திரும்ப வருவோம். அதில் வந்து கிளாஸ் இருக்குது ஸ்டார்ட் அப்படின்ட்டு. ஸோ டாட் ரெப்ரசன்ஸ் கிளாஸ் இல்லையா சிஎஸ்எஸ்ல? ஸோ டாட் கிளாஸ், சாரி டாட் கிளாஸ் வேல்யூ ஸ்டார்ட். ஓகே. ஸ்பேஸ் எதுவும் இருக்கா? இல்லை. ஸோ திரும்ப ரன் பண்ணுறேன். ஸோ அந்த ஸ்டார்ட் பட்டன் இருக்கு, அதை கிளிக் பண்ணிடுச்சு. ஸ்டார்ட் பட்டன் ஸ்டாப்பாக மாறிடுச்சு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஓகே சார். இப்போ வந்து ஒரு நோடு இப்படி இருக்கு, இப்படி இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே. இப்போ இதில் வந்து எனக்கு ஒரு 2-3 ஆட்ரிபியூட் நேம்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நேம் இருக்கு, எனக்கு ஐடி இருக்கு, ஐடி ஈக்குவல் டு சம்திங் யூசர் அப்படின்னு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா
டேட்டா டெஸ்ட் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு. அதோட வேல்யூ வந்து யூசர் இன்புட்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. யூசர் இன்புட்னு இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு ஐடி யூஸ் பண்ண வேணாம், உங்களுக்கு டேட்டா டெஸ்ட் ஐடி யூஸ் பண்ண வேணாம். ஐடி யூஸ் பண்ணணும் அப்படின்னா டேரெக்டாக டாட் யூசர் அப்படின்னு கொடுத்துருவீங்க. டேட்டா டெஸ்ட் ஐடி யூஸ் பண்ணணும் அப்படின்னா கெட் பை டெஸ்ட் ஐடி அப்படின்ற மெத்தட் யூஸ் பண்ணுவீங்க. இப்போ சப்போஸ் உங்களுக்கு நேம் யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. எப்படி யூஸ் பண்ணலாம்? சிம்பிள். நேம் அதோட ஆட்ரிபியூட் வேல்யூ ஒரு அரே ப்ராக்கெட்டுக்குள்ளே கொடுத்துட்டீங்க அப்படின்னா முடிஞ்சிச்சு வேலை. அவ்வளோதான். ஓகே, இது ஆட்ரிபியூட் நேம், இது ஆட்ரிபியூட் வேல்யூ. புரியுதா? எஸ் சார். Okay, sir. இதுக்கு ஏதாவது இருக்கா? இங்கே இருக்கு பாருங்க. ஐடி ஈக்குவல் டு நேம்னு இருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி ஹோல்ட் ஆன். ஓகே, ஸோ ஐடி ஈக்குவல் டு நேம்னு இருக்கு. அப்போ சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறேன்? நேம் வேல்யூ காப்பி பண்ணிக்கிறேன். அந்த ஐடியோட ஆட்ரிபியூட் வேல்யூ காப்பி பண்ணிக்கிறேன். ஐடி ஈக்குவல் டு நேம். ஓகே, எனக்கு 1 மேட்ச் வருது பாருங்க. ஓகேவா? இது காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக அந்த லொக்கேட்டார் மெத்தட்லேயே இதை கொடுத்துட்டு இது வந்து ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸு. ஸோ வந்து நான் ஃபில் அப்படின்னு கொடுக்குறேன். நீங்கள் இன்னொரு மெத்தடும் இருக்குது, டைப்புன்னு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மெத்தட் இருக்குது. ஃபில் அப்படின்ற மெத்தட் வந்து நம்மளுக்கு சென்கீஸ் மாதிரி ஒர்க் ஆகும். டைப் அப்படின்ற மெத்தட் வந்து நம்மளுக்கு டைப் பண்ணும் வேல்யூவை. டைப் அப்படின்ற மெத்தட் வந்து நமக்கு வேல்யூவை டைப் பண்ணும். இங்கே பாருங்களா, இப்போ சென்கீஸ் அப்படின்னா டேரெக்டாக காப்பி பேஸ்ட் பண்ண மாதிரி டக்குன்னு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும். டைப் அப்படின்றது வந்து பொறுமையாக வந்து நம்மளுக்கு என்ன பண்ணும், ஒவ்வொரு லெட்டராக டைப் பண்ணும். ரன் பண்ணுறேன். ஸோ ஹலோ வேர்ல்டுன்னு டைப் பண்ண சொல்லியிருக்கேன் இந்த பர்டிகுலர் லொக்கேட்டரில். ஸோ எனக்கு பொறுமையாக அப்படியே என்டர் பண்ண பாருங்களா. தெரியுதா உங்களுக்கு? டைப் பண்ண மாதிரி வந்துச்சா? ஃபில்லுக்கும் டைப்புக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஃபில் அப்படின்னா உங்களுக்கு இப்படி ஃபில் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த இடத்துல இப்படி போட்டிருக்கோம். நம்ம டைப்புன்னு கொடுத்ததுனால நமக்கு இப்படி இந்த மாதிரி வந்துச்சு. ஓகே, Okay, sir. ஓகே சார். ஸோ டைப்புக்கு ஏதோ ஆல்டர்னேட் மெத்தட் இருக்குது. ஆக்சுவலாக டெப்ளிகேட் ஆகிருக்குது. நெக்ஸ்ட்டு எக்ஸ்பாத் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது? நீங்கள் எக்ஸ்பாத்தில் எல்லாமே யூஸ் பண்ணலாம். ஓகே, இல்லைனா எனக்கு எக்ஸ்பாத் மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு, ஃபைன். எக்ஸ்பாத் மட்டும் யூஸ் பண்ணி உங்களால் ஈஸியாக லொக்கேட்டரை வந்து ஃபைன் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு நோட் இருக்குது. இதில் நம்ம எக்ஸ்பாத் யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு டெக்ஸ்ட்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுவீங்க? பேஜ் டாட் லொக்கேட்டார், டேக் நேம் பட்டன், டெக்ஸ்ட் ஆட்ரிபியூட், வேல்யூ அதுக்கான வேல்யூ. ஓகே, இப்போ ஐடி இருக்குது, டேக் நேம், ஐடி வந்து ஆட்ரிபியூட், லாகின் பட்டன் வந்து ஐடியோட ஆட்ரிபியூட் வேல்யூ. இப்போ நீங்கள் இப்படியும் கொடுக்கலாம். நீங்கள் இப்படியும் கொடுக்கலாம். அதாவது நீங்கள் இப்படி 2 டைப் இருக்குது. நீங்கள் வந்து ஒன்று இப்படியும் கொடுக்கலாம். டேக் நேம் வந்து பட்டன் இல்லையா? டேக் நேம் வந்து பட்டன் @ID இப்படியும் கொடுக்கலாம் சிங்கிள் கோட்ஸில். இது வந்து ஒரு ப்ராப்பரான எக்ஸ்பாத் இல்லையா? டேக் நேம், ஆட்ரிபியூட் வேல்யூ. இல்லைனா நீங்கள் இப்படியும் கொடுக்கலாம். ஆட்ரிபியூட் நேமை மட்டும் யூஸ் பண்ணி அதுக்கான ஆட்ரிபியூட் வேல்யூ நீங்கள் கொடுத்துட்டு போகலாம். எப்படி வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். ஓகே இல்லையா? ஓகே சார். எஸ் சார். திரும்ப அதுக்கே வருவோம். இப்போ ஐடி ஈக்குவல் டு நேம்னு இருக்குது. இப்போ நம்ம வந்து இது கொடுத்தோம் இல்லையா? சேம் அதே தான் பாருங்கள். ஐடி ஈக்குவல் டு அந்த வேல்யூ சேம் அதே தான். பட் ஆனால் வந்து இங்கே கொடுத்தது வந்து நம்ம ஒரு அந்த ப்ராக்கெட்குள்ளே கொடுத்தோம் இல்லையா? இங்கே வந்து ஜஸ்ட் நம்ம டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுப்போம். ப்ராக்கெட் நம்ம எதுவும் யூஸ் பண்ண மாட்டோம். சிஎஸ்எஸ் அப்ரோச்சில் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுவோம். இங்கே எக்ஸ்பாத் அப்ரோச்சில் பிளே ரைட்டில் யூஸ் பண்ணும்போது ப்ராக்கெட் யூஸ் பண்ண மாட்டோம். டேரெக்டாக ஆட்ரிபியூட் நேம், ஆட்ரிபியூட் வேல்யூ. ஓகே,
இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, சின்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பர்ட் நல்லா தெரிஞ்சிருக்கிறதுனால இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, இதுவும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு நோட் இருக்குது, அதில் லாகின் அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட் இருக்குது. டெக்ஸ்ட் ஈக்குவல் டு லாகின் இப்படியும் நீங்கள் கொடுக்கலாம், இல்லைனா இப்படியும் கொடுக்கலாம். இப்படியும் நீங்கள் கொடுக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். டேக் நேம் பண்ணது பட்டன் டேக் நேம் கொடுங்க. ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட், சிங்கிள் கோட்ஸில் வந்து டெக்ஸ்ட்டை வந்து நம்ம கொடுக்கணும். லாகின்ன்றது இங்கே டெக்ஸ்ட் ஈக்குவல் டு லாகின் இப்படியும் கொடுக்கலாம். ஓகே, அதே மாதிரி தான் ரோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குன்னா, ரோல் ஈக்குவல் டு பட்டன், இந்த டேக் நேம் ரோல் வந்து என்னது பட்டன், அதனுடைய நேம் வந்து லாகின் இப்படியும் நீங்கள் கொடுக்கலாம். ஓகே, நீங்கள் இப்படியும் கொடுக்கலாம், இல்லைனா இப்படியும் கொடுக்கலாம், இப்படியும் கொடுக்கலாம், இல்லைனா இப்படியும் கொடுக்கலாம், இல்லைனா இப்படியும் கொடுக்கலாம், இல்லைனா இது ஆக்சுவல் டேக் நேம் ஆகும், ஆக்சுவல் இதுவாக கூட நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகலாம். ஆக்சுவல் எக்ஸ்பாத்தாக கூட எடுத்துகிட்டு போகலாம், இப்படியும் எடுத்துகிட்டு போகலாம். ஓகே, பட்டன்ன்றது டேக் நேம், அதனுடைய டெக்ஸ்ட்டு ஈக்குவல் டு லாகின். கிளியர்? Yes, sir. ஓகே, சப்போஸ் நம்மளுக்கு இப்படி ஒரு லொக்கேட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. செயினிங் லொக்கேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு கான்செப்ட் ஒன்றும் இல்லை. இப்போ வந்து எனக்கு ஃபார்ம் அப்படின்ற ஒரு டேக் நேம் இங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கே முடியுது. ஃபார்ம் அப்படின்ற ஒரு டேக் நேம் எனக்கு இங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கே முடியுது. அதுக்குள்ளே வந்து எனக்கு இன்னொரு டேக் நேம் இருக்குது. ஓகே, இது பேரண்ட்டு, இது சைல்டு. ஓகேவா? இது நான் எப்படி கேப்சர் பண்ணுறது இப்போ அப்படின்னா, இந்த ஃபார்மை ஹேண்டில் பண்ணால் தான் எனக்கு இந்த பட்டன் டேக் நேமை போய் என்னால் ஹேண்டில் பண்ண முடியும். அப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நம்ம ஃபார்முக்கு ஒரு லொக்கேட்டர் எடுத்துடுறோம். அங்கேருந்து திரும்ப லொக்கேட்டர் மெத்தடை கால் பண்ணி இந்த பட்டன் டேக் நேம் இருக்கு இல்லையா, இதை நம்ம கிளிக் பண்ண சொல்கிறோம். கிளியர்? Okay, sir. செயினிங் லொக்கேட்டார்ஸ் அப்படின்னுவாங்க. ஓகேவா? செயினிங் லொக்கேட்டார்ஸ் இது ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் வந்து டேரெக்டாக இதை கிளிக் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. சம்டைம்ஸ் இந்த பேரண்ட் நோடு வந்து நம்மளுக்கு ஹிட்டனாக இருக்கும். இல்லைனா வந்து அலோவ் பண்ணாது. டேரெக்டாக வந்து ட்ராவர்ஸ் பண்ண முடியாது அந்த கரண்ட் நோடுக்கு. அப்போ வந்து நம்ம இந்த மாதிரி என்ன பண்ணுவோம், எக்ஸ்பாத் ஆக்சஸில் நம்ம என்ன பண்ணுவோம், பேரண்ட் சைல்டு கான்செப்ட் யூஸ் பண்ணி போவோம். ஞாபகம் இருக்கா? பேரண்ட் Yes, சைல்டு, sir. ஆன்செஸ்டரு, ப்ரெசிடிங் சிப்ளிங்கு, ஓகே, ஃபாலோவிங் சிப்ளிங்கு. ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்ம போவோம். சேம் அந்த கான்செப்ட் தான் இது. ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணுறோம், பேரண்ட் நோடு, ஃபார்ம்ன்றது பேரண்ட் நோடு, அதை ஃபஸ்ட்டு கேப்சர் பண்ணுறோம் டாட் லொக்கேட்டர் மெத்தட் யூஸ் பண்ணி. அங்கேருந்து உள்ளே இருக்கக்கூடிய இன்னொரு நோடு பட்டன். ஓகே, இந்த பட்டன்ன்றது சும்மா நான் டேக் நேம் மட்டும் இங்கே கொடுத்துருக்கேன். நீங்கள் இப்போ அந்த டேக் நேம்குள்ளே உங்களுக்கு ஐடின்ற ஆட்ரிபியூட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஐடி ஈக்குவல் டு அந்த ஆட்ரிபியூட் வேல்யூ கொடுத்துக்கலாம். இல்லைனா அங்கேயே வந்து நீங்கள் ஒரு எக்ஸ்பாத் ஃபார்ம் பண்ணியும் கிளிக்குன்னு கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் என்ன வேணாலும் காம்பினேஷனில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுவும் சிம்பிள் தான், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சரியா? செயினிங் லொக்கேட்டர்ஸ். நெக்ஸ்ட் வந்து பாருங்க, 10th ஆப்ஷன், ஃபில்டரிங் த டாம். டாமை ஃபில்டர் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், லொக்கேட்டர் மெத்தட் யூஸ் பண்ணி பட்டன் அப்படின்ற டேக் நேம் வந்து நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஓகேவா? பட்டன் அப்படின்ற டேக் நேம் வந்து நம்ம இங்கே வந்து டபுள் கோட்ஸில் கொடுத்துருக்கோம். கொடுத்துட்டு என்ன பண்ணுறோம், ஃபில்டர் பண்ணுறோம். டாட் ஃபில்டர் நியூ லொக்கேட்டர் ஃபில்டர் ஆப்ஷன் செட் ஆஸ் டெக்ஸ்ட் சப்மிட் டாட் கிளிக். அப்படின்னா என்ன அர்த்தம், நான் ஏர்லியராக உங்களுக்கு இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன். கெட் பை ரோலுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன் இல்லையா உங்களுக்கு. பட்டன் அப்படின்ற டேக் நேம் எங்கெல்லாம் இருக்கோ அதை கேப்சர் பண்ணுறோம். அங்கேருந்து கெட் பை ரோல் ஆப்ஷன் கொடுத்துட்டு, அதாவது கெட் பை ரோல் ஆப்ஷன் அப்படின்னா எங்கெல்லாம் பட்டன் இருக்கோ அதை நம்ம அந்த ரோலை மட்டும் நம்ம கேப்சர் பண்ணுறோம். அதில் செட் நேம் கொடுக்குறோம். எங்கே எனக்கு லாகின் வருதோ அந்த பட்டன் மட்டும் கிளிக் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் இல்லையா. அதே தான் இங்கேயும் நடக்குது. ஃபஸ்ட்டு எனக்கு எங்கெல்லாம் பட்டன்ற டேக் நேம் இருக்கோ அதை வந்து கேப்சர் பண்ணுறேன். அங்கேருந்து நான் ஃபில்டர் பண்ணி என்ன பண்ணுறேன், ஃபில்டர் ஆப்ஷன்ஸ் அப்படின்ற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி செட் டாக்ஸ் டெஸ்ட் சப்மிட் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, எங்கெல்லாம் பட்டன் இருக்கோ இப்போ இந்த 2 நோடையும் வந்து அது கேப்சர் பண்ணிக்கும். எந்த நோடுக்குள்ள சப்மிட் அப்படின்ற ஒரு வேல்யூ இருக்கோ அதுதான் நம்ம கிளிக் பண்ண போகிறோம். புரியுதா? Yes, sir. ஃபில்டரிங் ஆப்ஷன் மாதிரி தான். நம்ம செலினியமில் ஃபைண்ட் எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஃபைண்ட் எலமெண்ட்ஸ் என்ன பண்ணோம், எந்தெந்த லொக்கேட்டர்லாம் மேட்ச் ஆகுதோ எல்லா வேல்யூ வந்து கெட் பண்ணிக்கும். இப்போ அதுலேருந்து எனக்கு ஒரு இந்த பர்டிகுலர் லொக்கேட்டர்லேருந்து ஒரு வேல்யூ நான் ஆக்சஸ் பண்ணால் அப்படின்னு பண்ணுவோம், ஒரு கண்டிஷன் போடுவோம்ல, இஃப் திஸ் வெப் எலமெண்ட் ரெஃபரன்ஸ் நேம் ஈக்குவல் டு திஸ் வேல்யூ கெட் த டெக்ஸ்ட், அந்த மாதிரிலாம் கொடுப்போம்ல, சேம் அதே தான், அதுதான் இங்கே நடக்குது. ஓகே, ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக தான் இருக்கும், சிம்பிளாக தான் இருக்கும் இது. ஓகேவா? இங்கே வரணும், ஆக்சுவலாக எப்படி இருக்கும், சும்மா கீழே நான் போட்டிருக்கேன் அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி தான் இருக்கும்.
ஓகே. Okay, sir. நெக்ஸ்ட் வந்து பாருங்க nth ஃபர்ஸ்ட் லாஸ்ட் இதெல்லாம் என்ன அப்படின்னா இண்டெக்ஸ் ஆக்சுவலா. nth ஃபர்ஸ்ட் லாஸ்ட் இது வந்து இண்டெக்ஸ் ஆக்சுவலி. இப்போ பேஜ் டாட் லொகேட்டர் பட்டன் அப்படின்ற ஒரு டேக் நேம் நம்ம கொடுத்துட்டு அதை கிளிக் பண்ண சொல்றோம்னு வச்சுக்கோங்க. ஓகே, இது நான் எக்ஸாம்பிளே காட்டுறேன் பாருங்க. சரி, இது நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஒரே நிமிஷம். இப்போ பட்டன் அப்படின்ற ஒரு டேக் நேம் இருக்கு. நான் லொகேட்டர் அப்படின்ற மெத்தட் யூஸ் பண்ணி பட்டன் அப்படின்ற டேக் நேம் மட்டும் நான் இங்கே கொடுத்துட்றேன். ஓகே, டேக் நேமும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் கைஸ். பட்டன் அப்படின்ற டேக் நேம் மட்டும் நான் டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்துட்றேன். நீங்கள் இங்கே வந்து ஃபார்வர்ட் ஸ்லாஷ்லாம் யூஸ் பண்ண வேணாம். நம்ம செலினியமில் எக்ஸ்பாத்துன்னு கொடுக்கறதுனால நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அந்த டபுள் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, நம்ம வெறும் டேக் நேம் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம அந்த டபுள் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். செலினியம்லையும் சரி யூஸ் பண்ண மாட்டோம், டேக் நேமுக்கு மட்டும். பை டாட் டேக் நேம் கொடுக்கும்போது யூஸ் பண்ணுவீங்களா? யூஸ் பண்ண மாட்டீங்க. சேம் அதே தான். நீங்கள் வந்து லொக்கேட்டர் அப்படின்றது எல்லாத்துக்குமே காமனான ஒரு மெத்தடு. ஸோ அதில் வந்து இப்போ நான் பட்டன் அப்படின்ற டேக் நேம் வந்து நான் இங்கே யூஸ் பண்ணுறேன். இப்போது பட்டன்ன்ற டேக் நேமுக்கு வந்து எனக்கு 3 மேட்சஸ் வரும், ரைட்? இப்போ அப்படியே போகிறேன். இப்போ வந்து இன்புட் அப்படின்ற ஒரு டேக் நேம் இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இன்னும் நிறைய இடத்துல இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே போயிட்டு இன்புட் அப்படின்னு அடிக்கிறேன். இன்புட் அப்படின்றத நான் கொடுக்குறேன். ஓகே, இன்புட் பண்ணுறேன். ஓகே, பாருங்க இன்புட் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இது எத்தனை மேட்ச் வருது? எனக்கு 141 மேட்சஸ் வருது இல்லையா? இப்போ ஃபர்ஸ்ட் மேட்ச் எதுன்னு பார்ப்போம். இப்போ இது வந்து செகண்ட் மேட்ச். இமெயில் அப்படின்றது என்னோட செகண்ட் மேட்ச். நேமோட இது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச். ஓகே, 141 அது பாருங்க. இமெயில்ன்றது செகண்ட் மேட்ச், நேம்ன்றது எனக்கு ஒன் ஃபர்ஸ்ட் மேட்ச். ஓகே, இப்போ நான் இந்த இன்புட் டேக் நேம் வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு பை டாட் லொகேட்டர் அந்த இன்புட்டோட டேக் நேம் வந்து நான் இங்கே கொடுத்துட்றேன். ஓகேவா, கொடுத்துட்டேன். இப்போ நான் போயிட்டு ஃபில் அப்படின்ற மெத்தடை நான் கால் பண்ணி ஒரு வேல்யூ வந்து நான் பாஸ் பண்ண சொல்கிறேன். ஹலோ அப்படின்ற ஒரு வேல்யூ வந்து நான் பாஸ் பண்ண சொல்கிறேன். என்ன நடக்கும் இந்த இடத்துல? இது வந்து 41 மேட்ச் காட்டுது எனக்கு இன்புட் அப்படின்றது. இப்போ நான் கண்டிப்பாக ஃபெயில் ஆகும், ரைட்? Yes, sir. எனக்கு இது கண்டிப்பாக ஃபெயில் ஆகும். அப்போது இந்த இடத்துல நான் என்ன பண்ணுவேன், nthன்ற ஒரு மெத்தடை நான் யூஸ் பண்ணுவேன். nth அப்படின்ற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுவேன். இப்போ nth டாட் 0 அப்படின்னா இட் வில் மேட்ச் த ஃபர்ஸ்ட் எலமெண்ட். nth டாட் 0 அப்படின்னா இட் வில் டேக் த ஃபர்ஸ்ட் எலமெண்ட். 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். nth மெத்தடில் வந்து இண்டெக்ஸ் நம்மளுக்கு 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 0 அப்படின்னா இட் மேட்ச் தி ஃபர்ஸ்ட் எலமெண்ட். ஓகே, பட் நீங்கள் இங்கே எக்ஸ்பாத்தில் இண்டெக்ஸ் கொடுக்குறீங்கன்னா 1ன்னு கொடுக்குறீங்கன்னா என்ன மேட்ச் ஆகும் நம்மளுக்கு? அந்த பர்டிகுலர் ஃபர்ஸ்ட் இதில் என்ன இருக்கோ அதுதான் மேட்ச் ஆகும் இல்லையா? இப்போ இப்படி தான் எக்ஸ்பாத்தில் கொடுப்போம் நம்ம, ரைட்? டேக் நேம் அதெல்லாம் யூஸ் பண்ணி இப்படி தான் எக்ஸ்பாத்தில் கொடுப்போம். இப்போ 1 மேட்ச் வரும். இப்போ இங்கே நீங்கள் போயிட்டு நீங்கள் 1ன்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன தெரியுமா நடக்கும்? ரெண்டாவது எலமெண்ட்டுக்கு இது மேட்ச் பண்ணும், இந்த எலமெண்ட்டுக்கு மேட்ச் பண்ணும். ஓகே, நீங்கள் எக்ஸ்பாத்தில் 1ன்னு கொடுக்க போறீங்க அப்படின்னா நீங்கள் nthல வந்து 0ன்னு கொடுக்கணும். எக்ஸ்பாத்தில் நீங்கள் 2ன்னு கொடுக்குறீங்க அப்படின்னா nthல வந்து நீங்கள் 1ன்னு கொடுக்கணும். இங்கே நோட்ஸ்லேயே கொடுத்துருப்போம் பாருங்க. இப்போ பட்டன் அப்படின்ற ஒரு டேக் நேம் இருக்கு, யூஸ் பண்ணியிருக்கேன். nth ஆஃப் 1ன்னு கொடுத்தனா இட் வில் மேட்ச் திஸ் எலமெண்ட். கிளிக் 2. ஓகே, 2 அப்படின்ற இந்த நோட கிளிக் பண்ணும். nth ஆஃப் ஃபர்ஸ்ட்ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா இட் வில் கிளிக் ஆன் தி ஃபர்ஸ்ட் எலமெண்ட். nth ஆஃப் லாஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா இட் வில் கிளிக் ஆன் தி லாஸ்ட் எலமெண்ட். புரியுதா? ஸோ இது இன் பிட்வீன் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த இண்டெக்ஸ் வச்சு நீங்கள் வந்து மூவ் பண்ணிக்கலாம். 0 1 2 3 4 எவ்வளோ மேட்சஸ் காட்டுதோ அவ்வளோ மேட்சஸ். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு எக்ஸ்பாத்தில் வந்து நீங்கள் 1ன்ற இண்டெக்ஸ் கொடுக்குறீங்கன்னா nthல வந்து -1. 1 - 1 என்னது? 0. nthல வந்து நீங்கள் 0ன்ற வேல்யூ கொடுக்கணும். இப்போ எக்ஸ்பாத்தில் வந்து நீங்கள் 13 கொடுக்குறீங்க அப்படின்னா 30 - 1 என்னது? 29. அப்போ nthன்ற மெத்தடில் நீங்கள் 29 அப்படின்னு கொடுக்கணும். புரியுதா? Yes, sir. ஓகே, ஸோ இப்போ ரன் பண்ணுறேன்.
ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த கரெக்டாக நம்மளுக்கு வந்து அந்த நேம்ன்ற டெக்ஸ்ட் பாக்ஸில் நம்மளுக்கு வந்து அந்த ஹெலோன்ற வேர்டை வந்து அது மேட்ச் பண்ணி என்டர் பண்ணிடுச்சு. ஓகே, இன்னொன்று 2 மெத்தட் இருக்குது. ஃபர்ஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது, லாஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஒன்றும் இல்லை, இப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணது வந்து இன்புட் அப்படின்ற ஒரு டேக் நேம் யூஸ் பண்ணோம். இப்போ இது வந்து நம்மளுக்கு 41 மேட்சஸ் வந்து காட்டுச்சு, 41 மேட்சஸ் வந்து காட்டுச்சு. இப்போ நான் வந்து பேஜ் டாட் லொக்கேட்டார் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் அப்படின்ற மெத்தட் நான் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் அப்படின்ற மெத்தட் நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா இந்த பர்டிகுலர் டேக் நேம் இன்புட் அப்படின்ற டேக் நேம் எனக்கு எங்கே ஃபஸ்ட்டு மேட்ச் ஆகுதோ அந்த ஃபஸ்ட்டு எலமெண்ட்டை போய் ஆக்சஸ் பண்ணும். ஓகே, கிளியர்? இப்போ வந்து Yes, sir. பட்டன் அப்படின்ற டேக் நேம் இருக்குது, எனக்கு 3 மேட்சஸ் காட்டுது. இப்போ நான் ஃபர்ஸ்ட் அப்படின்ற மெத்தட் யூஸ் பண்ணேன் அப்படின்னா இட் வில் டேக் தி ஃபர்ஸ்ட் மேட்ச். ஓகே, அதையும் ட்ரை பண்ணும். ஸோ nth ஆஃப் 0 கொடுத்தாலும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் தான் எடுக்கும். அதே மாதிரி டேரெக்டாக நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், ஃபர்ஸ்ட் அப்படின்னா கொடுத்துக்கலாம், இந்த மாதிரியும் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இட் வில் மேட்ச் தி ஃபர்ஸ்ட் எலமெண்ட். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் லாஸ்ட்னு சொல்லிட்டு இன்னொரு மெத்தட் இருக்குது நம்மளுக்கு, லாஸ்ட் அப்படின்ட்டு. நம்ம இது எக்ஸ்பாத்லேயே நம்ம பார்த்துருந்தோம். லாஸ்ட் அப்படின்ற ஒரு எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணியிருந்தோம் எக்ஸ்பாத்லேயே. இப்போ நான் இங்கே போயிட்டு லாஸ்ட்னு கொடுத்தேன் அப்படின்னா இட் வில் மேட்ச் தி லாஸ்ட் எலமெண்ட்டை அதை மேட்ச் பண்ணும் இல்லையா? இது நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். என்னோட லாஸ்ட் எலமெண்ட் எங்கே வருது பாருங்க, இங்கே தான் என்னோட லாஸ்ட் எலமெண்ட். ஓகே, அதுதான் அதே அதே இது வந்து எக்ஸ்பாத்தில் கொடுக்குறோம். சேம் இது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், மெத்தடாக வந்து பாஸ் பண்ண போகிறோம். இது நீங்கள் லாஸ்ட்னு கொடுத்தீங்க அப்படின்னா டைரெக்டாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு டேக் நேம் யூஸ் பண்ணியிருக்கீங்க, 40 மேட்சஸ் காட்டுது. நீங்கள் லாஸ்ட்ன்ற மெத்தட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டைரெக்டாக வந்து அந்த 40th மேட்சை வந்து அதை என்ன பண்ணணும், ஆக்சஸ் பண்ணும். ஓகே, இப்போ வந்து 30 மேட்சஸ் காட்டுது. இப்போ நீங்கள் லாஸ்ட்னு கொடுக்குறீங்க அப்படின்னா டைரெக்டாக இந்த 30th எலமெண்ட்டை போய் அது வந்து லொக்கேட் பண்ணும். ஓகேவா? இதே வந்து நீங்கள் nth கொடுக்குறீங்க அப்படின்னா என்ன கொடுப்பீங்க, என்ன நம்பர் கொடுப்பீங்க nth மெத்தட்குள்ள? 29, sir. 29. ஓகே, ஸோ இவ்வளோதான். Where is that? ஸோ இப்போ வந்து நம்ம லாஸ்ட்னு கொடுக்க போகிறோம் இந்த இடத்துல, லாஸ்ட். ஸோ லாஸ்ட் எலமெண்ட் எங்கே மேட்ச் ஆயிடுச்சு, நம்மளுக்கு இங்கே மேட்ச் ஆயிடுச்சு, செக்ஷன் 3 கீழே. ஸோ இதுங்க போய் வேல்யூஸாக அதை என்டர் பண்ணணும். ரன் பண்ணியிருக்கேன். எக்ஸப்ஷன் ஒன்று த்ரோ பண்ணியிருக்கு. என்ன எக்ஸப்ஷன்? இன்புட் ஆஃப் டைப் ஃபைல் cannot be filled. Why? ஸோ இது வந்து ஒரு இதுக்குள்ளே இருக்குது கைஸ், ஆக்சுவலி ஒரு ஃபார்ம்ன்ற ஒரு எலமெண்ட்டுக்குள்ளே இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுது, ஹைரார்க்கி பாருங்கள், ஒரு டேபிள்குள்ளே இருக்கும் இது. எஸ், இது வந்து ஒரு டேபிள்குள்ளே இருக்குது ஆக்சுவலாக. ஓகே, இங்கே பாருங்கள், டேபிள் பாடி இன்புட் அதுக்குள்ளே இருக்குது. ஓகே, ஸோ ஒரு டேபிள்குள்ளே இருக்குது. இப்போ நம்ம டேபிளுக்கு வெளியில் இருக்க மாதிரி ஏதாவது ஆக்சஸ் பண்ணுவோம். ஓகே, இது நான் சொல்லித்தரேன். ஓகே, நம்ம இன்னும் லொக்கேட்டர்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். நம்ம இன்னும் டேபிள்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அதெல்லாம் நம்ம இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மேபி நம்ம இந்த அப்ளிகேஷனில் ட்ரை பண்ணுவோம். டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்குது, இது வந்து இன்புட்னு இருக்குது. ஸோ இதை வந்து காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். எத்தனை மேட்சஸ் வருது, 61 மேட்சஸ் இருக்குது. ஸோ டேரெக்டாக 61 மேட்ச் வந்து எனக்கு இங்கே கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் இருக்குது. ஓகேவா? ஸோ இது வேறு ஏதாவது இதுக்குள்ளே இல்லை, அது வேறு ஏதோ ஒரு இன்புட்டை காட்டுது. ஓகே, எப்படி தான் காட்டுதா, இங்கே டேக் நேமில் தான் காட்டுது. நம்மளுக்கு டேக் நேம் தான் மேட்ச் ஆகணும் லாஸ்ட்டாக. ஓகே, இன்புட் அப்படின்றது நிறைய இடத்துல வரும்,
பட் நம்ம வந்து இது டேக் நேமாக தான் பாஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் டேக் நேம் எங்கே மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் லாஸ்ட்டாக. டபுள் ஸ்லாஷ் போட்டிங்கன்னா டேக் நேம் மட்டும் லான்ச் ஆகும். டபுள் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் கொடுத்தீங்கன்னா டேக் நேம் மட்டும் உங்களுக்கு ஹைலைட் ஆகும். ஓகே, நீங்கள் வெறும் இன்புட் போட்டிங்கன்னா எங்கெல்லாம் இன்புட்னு டெக்ஸ்ட் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு மேட்ச் ஆகும். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு 17th எலமெண்ட் வந்து இதுதான் மேட்ச் ஆகுது. ஏர்லியராக வந்து நம்ம டேக் நேம் எக்ஸ்பிரஷன் இல்லாமல் கொடுத்துருந்தோம். ஸோ இப்போ டேக் நேம் எக்ஸ்பிரஷனோட கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ நான் டேக் நேம் எக்ஸ்பிரஷன் இல்லாமல் கொடுக்குறேன். ஸோ டேரெக்டாக 61st மேட்ச் என்ன வருது அப்படின்னா அந்த பாக்ஸ் தான் வருது. ஆனால் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு இன்புட் இருக்குல்ல, இதை லொக்கேட் பண்ணுது. 61 மேட்சாக வந்து இதை லொக்கேட் பண்ணுது, டேக் நேமும் லொக்கேட் பண்ணல. ஓகே, தெரியுதா உங்களுக்கு? Yes, sir. ஓகே, அப்போ நீங்கள் டபுள் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் கொடுத்தீங்க முன்னாடி அப்படின்னா இட் வில் லொக்கேட் ஒன்லி த டேக் நேம்ஸ். ஸோ அப்படி பார்க்கும்போது 17 மேட்சஸ் வருது. 17th மேட்ச்சில் தான் இந்த கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த இன்புட்ன்றதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு லாஸ்ட் அதை வந்து ஹலோ அப்படின்றத ஃபில் பண்ண சொல்கிறேன். ஸோ செலினியம் மாதிரி பிளே ரைட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையல் அண்ட் எரர் கான்செப்ட் தான். ஸோ நான் வந்து ரொம்ப லைவாக இருக்கணும் செஷன் அப்படின்றதுனால நான் டைரெக்டாக இப்போ தான் வந்து அந்த அப்ளிகேஷன்லேயே வந்து நம்ம ஆட்டோமேட் பண்ணிகிட்ருக்கோம் இதை. ஓகேவா? ஸோ நீங்களும் வந்து வேறு ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ நான் யூஸ் பண்ண அந்த வெப்சைட்டை நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க, வேறு ஏதாவது யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணி அதில் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, Okay, sir. ஐ மீன் கைஸ் இதில் வந்து அந்த யூஆர்எல் தப்பாக கொடுத்துட்டோம். ஸோ இந்த யூஆர்எல் கொடுத்துருக்கணும், நம்ம யூஆர்எல் தப்பாக கொடுத்துட்டோம். இந்த ஷேடோ டாம் லொக்கேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த யூஆர்எல். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், என் பாயிண்ட். ஸோ நம்ம வந்து ஃபார்ம் என் பாயிண்ட் இருக்கிறது கொடுக்கணும். ஓகே, ஸோ திரும்ப ரன் பண்ணுறேன். ஸோ அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணி பார்ப்போம். இங்கே பாருங்கள் என்டர் பண்ணியிருக்கு, தெரியுதா உங்களுக்கு? Yes, sir. ஓகே, அது பாஸ்வேர்ட்ன்றதுனால நமக்கு ஹிட்டனாக இருக்குது, மாஸ்க் ஆகிருக்கு. ஓகே, ஸோ கம்ப்ளீட்டட் அப்படின்றத நமக்கு கிளியர் இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஓகேவா? சரி, இப்போ நம்ம அந்த 2 லொக்கேட்டர் நம்ம பெண்டிங் வச்சோம்ல, அதை நம்ம போய் பார்ப்போம். கெட் பை லேபிளும் இன்னொன்று என்னது கெட் பை டைட்டிலா? ஓகே, கெட் பை லேபிள் இது எங்கேயாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். லேபிள் லேபிஎல் லேபிஎல் ஸோ இங்கே இருக்குது லேபிள் அப்படின்ற டேக் நேமில் நம்மளுக்கு இங்கே இருக்குது. ஓகே, இப்போ இதுக்குள்ளே வந்து ஃபஸ்ட் நேம் அப்படின்ற டெக்ஸ்ட் இருக்குது. நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். டாட் கெட் பை லேபிள் டாட் fill some value. சும்மா 1 2 3 ஃபில் பண்ண சொல்கிறேன். அகைன் ரன் பண்ணுறேன். ஸோ நம்மளுக்கு என்ட்ரு ஆயிருக்கு பாருங்கள், 1 2 3 என்ட்ரு ஆயிருக்கா? ஓகே, Yes, sir. ஸோ எல்லா டைமே வந்து நம்மளோட லொக்கேட்டர் மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே, மல்டிபிள் ரீசன்ஸ்னால நம்மளுக்கு ஃபெயிலியர் ஆகும். சப்போஸ் இப்போ நீங்கள் வந்து சேம் எலமெண்ட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்க, கெட் பை லேபிள் யூஸ் பண்ணுறீங்க, அதோட வேல்யூ கொடுக்குறீங்க, ஒர்க் ஆகலையா, ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணுங்க, ஸ்ட்ரைட்டாக போங்க, ஒரு எக்ஸ்பாத் எடுங்க, பேஜ் டாட் லொக்கேட்டர் கொடுத்து எக்ஸ்பாத்தாக போடுங்க, ரன் பண்ணுங்க, முடிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ ஸோ நான் வந்து பார்க்குறேன் கைஸ், நான் வந்து இது யூஸ் பண்ணுற மாதிரி எங்கேயாவது எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதா அப்படின்னு நான் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா டைட்டில் ஈக்குவல் டு
ஒரு ஆட்ரிபியூட் வேலையா மோஸ்ட் ஆஃப் த டைம் இருக்காது. கொஞ்சம் ரேரா தான் கிடைக்கும் இது அப்ரோச். நான் ட்ரை பண்றேன். ஓகே. ஸோ உங்களுக்கு நிறைய ஆல்டர்னேட் வேஸ் இருக்கு. இல்ல நீங்க nth ஃபர்ஸ்ட் லாஸ்ட் இந்த அப்ரோச் போறீங்கன்னா கூட என்ன பண்ணிக்கலாம், இண்டெக்ஸ் யூஸ் பண்ணாத அளவுக்கு ஒரு எக்ஸ்பாத் நீங்க எடுத்துட்டு, அகைன் எக்ஸ்பாத் ஆக்சஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணி இண்டெக்ஸ் யூஸ் பண்ணாத அளவுக்கு ஒரு எக்ஸ்பாத் எடுத்துட்டு நீங்க டைரக்டா அந்த லொகேட்டர்ல கொடுத்து நீங்க ரன் பண்ணிக்கலாம். ஓகே. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு இந்த செஷன் நான் முடிச்சிடுறேன். இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு, நோடு ஒன்று இருக்கு. ஓகே. ஸோ என்னென்ன லொக்கேட்டர்லாம் நம்ம இங்கே யூஸ் பண்ண முடியும் இந்த நோடில்? ஃபஸ்ட்டு காமன் லொக்கேட்டார்ன்ற மெத்தடை நம்ம யூஸ் பண்ண முடியும் இந்த நோடுக்கு. லொக்கேட்டார் மெத்தட். இந்த லொக்கேட்டார் மெத்தடில் நான் என்ன யூஸ் பண்ணலாம்? சிஎஸ்எஸ் செலக்டார்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே, சிஎஸ்எஸ் செலக்டராக நான் யூஸ் பண்ணலாம். ஆர் எல்ஸ் ஐ கேன் ஈவன் யூஸ் எக்ஸ்பாத்தும் நான் இங்கே யூஸ் பண்ணலாம். எக்ஸ்பாத் செலக்டரை நான் இங்கே யூஸ் பண்ணலாம். இல்லைனா வந்து நான் என்ன பண்ணலாம், இன்புட் அப்படின்ற இந்த டேக் நேமும் நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, டேக் நேமும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் வந்து அது எத்தனாவது மேட்ச் வருதுன்றதை நான் கொடுக்கணும். நெக்ஸ்ட் வேற என்ன யூஸ் பண்ணலாம்? பிளேஸ் ஹோல்டர் எனக்கு இருக்கு. அப்போ கெட் பை பிளேஸ் ஹோல்டர் மெத்தட் நான் யூஸ் பண்ணலாமா? வேற என்ன இருக்கு எனக்கு? டேட்டா டெஸ்ட் ஐடின்னு ஒன்று இருக்கு. அப்புறம் என்ன யூஸ் பண்ணலாம்? கெட் பை டெஸ்ட் ஐடி அப்படின்ற மெத்தட் நான் யூஸ் பண்ணலாமா? கெட் பை டெஸ்ட் ஐடி. ஓகே, இதுவும் நான் இங்கே யூஸ் பண்ணலாம். வேற என்ன யூஸ் பண்ணலாம்? கெட் பை ஆல் டெக்ஸ்ட் நான் இங்கே யூஸ் பண்ணலாமா? கெட் பை ஆல் டெக்ஸ்ட் இதையும் நான் யூஸ் பண்ணலாம். வேற என்ன நான் யூஸ் பண்ண முடியும்? அவ்வளோதான், ரைட்? ஸோ இவ்வளோ தான் சிம்பிள். நீங்கள் ஞாபகம் வச்சுன்னு அவசியமே இல்லை. நீங்கள் டாமில் பிளேஸ் ஹோல்டர் பார்க்குறீங்கன்னா, ஓகே, பிளேஸ் ஹோல்டருக்கு கெட் பை பிளேஸ் ஹோல்டர்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது, அது நான் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் டாமில் வந்து டேட்டா டெஸ்ட் ஐடின்னு ஒன்று பார்க்குறேன். ஓகே, டேட்டா டெஸ்ட் ஐடி அப்படின்றத கெட் பை டேட்டா டெஸ்ட் ஐடி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் ஆல்ட்டுன்னு ஒன்று பார்க்குறேன். ஓகே, கெட் பை ஆல்ட் டெக்ஸ்ட்டுன்னு நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, வேற என்ன இருக்குது? கெட் பை லேபிள் இருக்குது. சப்போஸ் நீங்கள் இந்த மாதிரி ஒரு டேக் நேம் பார்க்குறீங்க, லேபிள் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா கெட் பை லேபிள் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லைனா வந்து ஒரு டெக்ஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் இருக்கு, இன்புட் இங்கே ஸ்டார்ட் ஆகுது, அதனுடைய டெக்ஸ்ட் இன்புட் வந்து நம்மளுக்கு எங்கே க்ளோஸ் ஆகுது. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் நீங்கள் பார்க்குறீங்க, டாம் பார்க்குறீங்க. இப்போ இது வந்து ஒரு டெக்ஸ்ட். ஓகே, இது வந்து ஒரு டெக்ஸ்ட். இப்போ இந்த டெக்ஸ்ட்டை வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். அப்போ என்ன பண்ணலாம், நீங்கள் ஒன்று இந்த டெக்ஸ்ட்டுக்கு ஒரு எக்ஸ்பாத் ஒன்று எடுக்கலாம். டேக் நேமு டெக்ஸ்ட் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் இந்த பர்டிகுலர் வேல்யூ. இல்லை அப்படின்னா கெட் பை டெக்ஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணலாம்ல நீங்கள். கெட் பை டெக்ஸ்ட். ஓகே, சிம்பிள். நீங்கள் இதெல்லாம் மைண்டில் மனப்பாடம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் வந்து டெய்லி பேஸில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இந்த இந்த நோட்ஸ் எல்லாம் நீங்கள் நிறைய பார்ப்பீங்க ரியல் டைமில். சிம்பிளாக வந்து நான் இங்கே இந்த இந்த பர்டிகுலர் ஃபார்ம் வந்து நான் ஃபில் பண்ணணும். ஃபஸ்ட்டு இதை நான் செலக்ட் பண்ணுறேன். எனக்கு என்னென்ன இருக்குது பாருங்கள். நேம் இருக்குது. இப்போ நான் வந்து டாட் லொக்கேட்டர் யூஸ் பண்ணி நேம் ஈக்குவல் டு ஃபஸ்ட் நேம் அப்படின்றத சிஎஸ்எஸ் அப்ரோச்சில் யூஸ் பண்ணலாம். ரெண்டுத்தையும் ஒரு ப்ராக்கெட்குள்ளே போட்டு. இல்லைனா பிளேஸ் ஹோல்டர் இருக்குது, கெட் பை பிளேஸ் ஹோல்டரும் நான் யூஸ் பண்ணலாம். இல்லைனா வந்து டெக்ஸ்ட் ஏதாவது இருக்கா பாருங்கள், டெக்ஸ்ட் இல்லை இதுக்கு. ஓகே, இல்லைனா வந்து எனக்கு எதுவுமே எனக்கு வேணாம் அப்படின்னா டேரெக்டாக நான் வந்து என்ன யூஸ் பண்ணலாம், எக்ஸ்பாத் இங்கே யூஸ் பண்ணலாம். டேக் நேம் ஒன்று எடுத்துகிட்டு நேம் ஈக்குவல் டு ஃபஸ்ட் நேம் அப்படின்ற எக்ஸ்பாத்தை நான் இங்கே யூஸ் பண்ணலாம். சப்போஸ் வந்து எனக்கு ஒரு செக் பாக்ஸ் ஒன்று இருக்குது, நான் வந்து மெயிலுன்றதை செலக்ட் பண்ணணும். இங்கே என்னென்ன இருக்குது பாருங்கள், வேல்யூ ஈக்குவல் டு மெயிலுன்னு இருக்குது, நேம் ஈக்குவல் டு ரேடியோ பட்டன்ஸ் குரூப்னு இருக்குது, டேக் நேம் வேல்யூ மெயில், வேல்யூன்றது ஆட்ரிபியூட் நேம், மெயிலுன்றது ஆட்ரிபியூட் வேல்யூ. இல்லைனா என்கிட்ட வந்து ஒரு ட்ராப் டவுன் இருக்குது. இப்போ இந்த ட்ராப் டவுன் எப்படி ஹேண்டில் பண்ணுறது? ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஆட்ரிபியூட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஐடி இருக்குது பாருங்கள், ஐடி இருக்குது. வேறு என்ன இருக்குது? வேறு அவ்வளோதான் இருக்குது. ஓகே, நீங்கள் இந்த இடத்துல வந்து நீங்கள் டேரெக்டாக ஐடி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து எக்ஸ்பாத் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, புரியுதா? இப்போ ஒரு பட்டன் இருக்குது. இப்போ இந்த பட்டனை செக் பண்ணுவோம். இந்த பட்டனில் கிளாஸ் இருக்குது, டாட் கிளாஸ் சிஎஸ்எஸ் அப்ரோச்சில் யூஸ் பண்ணலாம். இல்லைனா பட்டன் கண்டைன்ஸ் கிளாஸ்
அதோட பார்ஷியல் வேல்யூ அது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, புரியுதா? Yes, sir. இவ்வளோதான். ஓகே நீங்கள் எல்லாத்தையும் வந்து மைண்டில் வச்சுக்கணும்னு அவசியமே இல்லை. டக்குன்னு நீங்கள் ஒரு நோடு பார்க்குறீங்கன்னா அங்கேயே உங்களுக்கான ஹிண்ட் வந்து இருக்குது. பிளேஸ் ஹோல்டர்னு இருக்கும். ஓகே, கெட் பை பிளேஸ் ஹோல்டர் அதை நான் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி அப்ரோச் பண்ணுங்க. ஓகே, அவ்வளோதான். இந்த Okay, செயினிங் sir. லொக்கேட்டர்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும்னு ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து எக்ஸ்பாத்லேயே வந்து ஹேண்டில் பண்ண பாருங்க. இது வந்து என்னோட சஜஷனாக வச்சுக்கோங்க, ஒரு அட்வைஸ் மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இதெல்லாம் கூட நீங்கள் எக்ஸ்பாத்லேயே ஹேண்டில் பண்ணலாம்.